ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு மதர் போர்டு சேஞ்ச் பண்ணால் என்னென்ன அடி வாங்கணும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கான வீடியோ. நீங்கள் புதுசாக என்ன ப்ராப்ளத்துக்காக வேணாலும் ஒரு மதர் போர்டு வாங்கியிருக்கலாம், அதில் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னோடய மதர் போர்டில் ஒரு ப்ராப்ளம்ங்கிறதுனால வாரண்டி கிளைம் பண்ணி வேறு மதர் போர்டு வாங்கினேன். என்னோடய மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ராக் ஆசூஸ் ROG ஸ்ட்ரீக்ஸ் வைஃபை கேமிங் அந்த மாடலு. நான் புதுசாக இந்த மதர் போர்டை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் ரேமு, கிராஃபிக்ஸ் கார்டு, ப்ராசஸர் இதை மட்டும் போட்டுட்டு டெர்மினலை ஸ்டார்ட் பண்ணி இதோட டெஸ்ட் பெஞ்ச் மாதிரி வச்சு நான் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்க முடியுது, அந்த ஸ்டார்டிங் LED எல்லாமே கரெக்டாக பிளிங்க் ஆகுது. ஆனால் ஸ்க்ரீனில் வேற ஒரு எரர் வருது. இந்த எரருக்கான ரீசன் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 2-3 தடவை ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த QLEDயோட ரியாக்ஷன் மட்டும் தான் வந்ததே தவிர போஸ்ட் ஸ்க்ரீனில் இப்போ ஒரு எரர் இருக்குல்ல, இந்த எரர் மட்டும் தான் எனக்கு காமிச்சது. இந்த எரர் சால்வ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, TPM அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை எனேபிளோ இல்லை டிசேபிளோ பண்ணணும். அந்த எனேபிள் டிசேபிள் பண்ணாதனால தான் எனக்கு இந்த எரர் ரிப்பீட்டடாக இருந்தது. ஒன்ஸ் நீங்கள் கீபோர்டை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த டிபிஎம்மை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டிப்பாக பூட் ஸ்க்ரீன் வரும். இது போக மெயினாக இருக்க 2 ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு ரிப்பீட்டடாக வந்த ப்ராப்ளம் என்னென்னா, நான் இந்த AMD ஃபேனு, அதாவது CPU கூலர் ஃபேனை இன்ஸ்டால் பண்ணாமல் உட்காந்து ரீஸ்டார்ட் பண்ணிருந்தேன். அதனாலேயே எனக்கு PC ஸ்டார்ட் ஆகலை. இது ஒரு மிகப்பெரிய தப்பு நான் பண்ணது. இந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. டெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் கூலரை இன்ஸ்டால் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா CPU ஓவர் ஹீட் ஆகி டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. இது ஒரு லேர்னிங், ஃபஸ்ட் திங். செகண்ட் என்னென்னா, சப்போஸ் இதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா, நீங்கள் எத்தனை ரேம் ஸ்லாட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதை சிங்கிள் ரேம் ஸ்லாட்டை வச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி சிங்கிள் ரேம் ஸ்லாட்டில் ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட எத்தனை ஸ்லாட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் CPUவை இல்லை மதர் போர்டை சேஞ்ச் பண்ணி என்னென்ன பிரச்சனை மாட்டிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.